திட்டங்களோட நிறைய உழைச்சி நிறைய கஷ்டப்பட்டு நிறைய தம்பி தங்கைகளை உருவாக்குன அந்த கட்சிக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அது அசாதாரணமா ஒரு கவர்ச்சிக்காக ஒரு சினிமா கவர்ச்சியோட கூட்டணி செஞ்சிருச்சுன்னா நாம் தமிழர் அடையாளத்தை செத்து போயிடும். அதனால இந்த சீமானோட கூட்டணி சேரணும்னு யாரும் நினைக்காதீங்க. வரவும் வராது. சீமான் தனியாக தான் கடைசி வரைக்கும் தனியாக நின்றுதான் ஜெயிக்க கூடாது. அது யாரும் ஒரு நண்பர் சொன்னார், கூட்டணி சேர்ந்தா ஒரு 4-5 பேர் உள்ள போய் சட்டமன்றத்தில் பேசுவாங்க. அதை கன்றாய் பிடிச்சவங்களா 230 தான் நாங்க தானே உட்கார போறோம். அப்ப நாங்க 4 பேரோட போகணும். அண்ணன் போகணும், இது போகணும், கார்த்தி போகணும், கார்த்தியா தங்கச்சி போகணும், சாட்டை போகணும், அப்படிலாம் இல்லை. 234 பேர் என்னைக்கு போறோமோ அன்னைக்கு நாங்க போய்க்கிறோம். ஆனா நாங்க சும்மா ஒரு சீட்ல 2 சீட்ல எதிர்கட்சியா உட்கார்ந்து கத்தணுன்ற நெசசிட்டி எங்களுக்கு இல்லை.